இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காட்டு விநாயகர் ஆலயத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாபகம் பனிகள்லாம் மெரிஞ்சு போச்சு. காட்டு தீ மாதிரி இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து நிற்காமல் எரிஞ்சு நிற்கிது. எவ்வளோ ரை பண்ணியும் நோக்கியெல்லாம் கிடக்குது. இதால் வந்து இந்த சன்னதி கோயில் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே புகை மூட்டமாக இருக்குது. கோயிலடி ஒன்றுமே தெரியலை. இங்கேருந்து பாக்கிக்க பாருங்க, கோயிலடி ஒன்றுமே தெரியலை. சரியான புகை மூட்டமாக இருக்குது. இப்போ நேரம் மத்தியானம் 1 மணிக்கே சரியான புகை மூட்டமாக இருக்குது. இது ஒரு சைட்டான அங்கால சுற்றி மற்ற பக்கங்களை காட்டுறேன்னு பாருங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாபகம் பனம் கூடல் எல்லாம் கிடந்தது. பனம் கூடல் எல்லாம் மெரிஞ்சு ஒன்று நிற்கிது. இந்த மதிய தீயணைப்பு பட வாகனம் வந்து நின்றுமே தீயை கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் சரியான காற்று வளம் அது என்று சொன்னால் சரியான புகை மூட்டமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இப்படி கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. தீயணைப்பு படையினர்லாம் வந்து நிற்கிறோம். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளியலாளெல்லாம் அடித்து இந்த நெருப்பை கட்டுப்படுத்தினோம் என்றாலும் முடியாமல் காரியமாக இருக்குது. இதால் மாநகர சபையின் தீயணைப்பு பட வாகனம் தான் வந்து நின்று தீயை கட்டுப்படுத்த முயற்சிக்கணும் என்றால் முடியாமல் இருக்குது. ஏன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் சரியான கரும்புகை மண்டலமாக இருக்குது பாருங்க. ஒரு பக்கத்தால் 101 போகும், மற்ற பக்கத்தால் கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டு போகுது. சரியான புகை மூட்டமாக இருக்குது. கண் இல்லாமல் எரியுது. 18ஆம் தேதி இரவுலேருந்து எரிஞ்சு நிற்குது. தீயணைப்பு படையினர் தண்ணி அடிச்சுமே கட்டுப்படுத்தினாங்க. காஞ்ச புல்லு இது. பச்சை புள்ளி எப்படி முலாஸ்பத்தி எரியுதுன்னு பாருங்க. இதனால வந்து ஞாபக குடிமனைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. கதிரிப்பாய் கரிப்பாய் அந்த பக்கம் பங்களவில் குடிக்கிறது வெள்ளர் உண்டு. ஊர் மக்களும் மாநகர சபையும் சேர்ந்தும் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் சரியான புகை வந்து சரியான தீ பரவி கொண்டிருக்குது. புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு வந்து மக்களுக்கு சுவாசத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மட்டும் மக்கள் மச்சத்திலே இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்குலாம் ஒரே காடாக இருந்தது, எல்லாம் எரிஞ்சு இப்போ 100 கொண்டிருக்கணும் தீயணைப்பு படையினர். அப்போ அது தீத்தாங்குள பிள்ளைகளுக்கு முன்னே தான் நிற்கிறோம். மூன்று நாளாக காட்டுப்புள்ளி ஆவலடியில் இருந்து தான் எரிஞ்சு கொண்டு இருந்தது. இப்படியே திரும்ப வந்து வரணம் சுடலைக்கு வந்து சுடலையால்
இந்த கதிரிப்பாய் சுடலைக்கு வந்து கோழி பண்ணை அடிக்க எல்லாம் எரிச்சு. இப்போ தீத்தாங்குளம் பிள்ளையாவில் அடிக்கும் வந்துடுது, சுடலை எல்லாம் எரியுது. சுடலை கரையை முழுக்க எரிஞ்சு கடற்கரையால் இப்படியே அச்சுவேலி வடகுக்கு தொடரும் அந்த இங்கால குடிமனை இருக்கிற பக்கங்களுக்கு. தீயணைக்கும் படை வந்து இப்போ அணைச்சி கொண்டே நிற்கிது, கதிரிப்பாயில் நிற்கிது. நீங்கள் அறிவிச்சிட்டீங்களா? இஞ்சாலே அறிவிக்க இல்லைங்க. இப்போ இவ கதிரிப்பாய் அறிவித்தது நீ இவ பார்த்து வந்தா சரி ஒழியா ஒரு தரம் சொல்லி இல்லை. பனிகள் இது எல்லாம் பனிகள் அங்கால எல்லாம் சேதமடைஞ்சிடுது வருங்காணிங்களுக்குன்னு. அது மிருகங்களையும் காட்டு மிருகங்கள் காட்டுக்குள்ள இப்போ மிருகமண்டி இல்லை, பாம்புகள் அதெல்லாம் இருக்கும். வேறு பண்டி இருக்குது, இதுக்குள்ள பண்டி உங்கால முதலைகள் அதெல்லாம் சேர்த்துருக்கு. அதெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கன்னு சொன்னால் தீத்தாங்குளம் கோயிலுக்கு முன்பக்கம் சுடலை பக்கமெல்லாம் சரியாக கொழுந்து விட்டு தீ பரவி எரிஞ்சு கொண்டு வெள்ளை பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்குது. அப்படியே ரோட்டுக்கு கிழக்கு பக்கத்தால் அப்படியே கடற்கரை சைட்டால் வந்து அப்படியே நேரடியாக வெள்ளை பக்கத்தை நோக்கி எரிஞ்சு கொண்டு போகுது. இப்போ நாங்கள் பார்க்குற காட்சி வந்து தீத்தாங்குளம் பிள்ளைகளுக்கு முன்பக்கம் சுடலை பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புகைன்ற தாக்கம் நேரடியாக செல்வச்சன்னதி கோயிலில் வந்து நின்றீங்கன்னு சொன்னால் சரியான புகை மூட்டமாக இருக்கும். அப்படி தம்ப கடை இந்த சைக்கிள் பாக்குகள் அதுவெல்லாம் சேர்ந்து அவ்வளோ கரும்பு புகையில் போய் கொண்டு இருக்குது. கொழுந்து விட்டு முலாஸ்பத்தி எரியுது பாருங்க, இப்படி எரிஞ்சு கொண்டு இப்போ வள்ளியை நோக்கி போய் கொண்டு இருக்குது தீத்தாங்குளம் பிள்ளையார் பக்கத்தால்.